சங்கடம் தீர்த்து சடுதியில் காத்தருளும் அந்த சடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே பக்திக்கு வித்தாக்கி அற்புதமான விடியல் தரக்கூடிய பாடலுக்கெல்லாம் சொத்தாகி நம்மை பண்பட வைத்தும் பயன்பட வைத்தும் பலன் கொடுத்தும் காத்தருளும் குமரகுருதாசருடைய குருவருளோடு இணைந்து கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம். எப்பொழுது போல உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஐயா புத்தக பிதாமகன், வாழ்நாள் சாதனையாளர், நம்ம மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ரவி தமிழ்வாணன் ஐயா தான். ஐயா, நீங்கள் பக்தர்களுக்கு சுவாமிகளுக்கு வணக்கம். மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் எழுத்து வேந்தராகவும் ஆன்மீக அறிஞராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் இணைந்து ராஜ் தொலைக்காட்சியிலே பயணிப்பது குறித்து பெரிதும் மகிழ்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். அற்புதம் ஐயா. அப்படியே நிகழ்ச்சி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை சொல்லிடுறேன் ஐயா. சொல்லுங்கள் சாமி. வருகின்ற 2/9/2024 திங்கட்கிழமை ஐயா, அமாவாசை. நம்ம எப்போதும் போல் சிறப்பாக நடந்துக்கிட்டு வர அந்த வெற்றிலை யாகம் ஐயா, எவ்வளோ பேர் பயனடைஞ்சிட்டு இப்போ குறுகிய காலத்தில் ஆரம்பித்தாலும் எவ்வளோ பலன். அந்த வெற்றிலை மந்திரம் எழுதி போட்டு எனக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு கேட்கும் பொழுது நாம் சரியான இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். அந்த வெற்றிலை யாகம் நன்மையை செய்கிறோம். ஆமாம் ஐயா, அது இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஐயா. அது இறைவருள் தானே. அந்த ஷடாட்சரனும் அசிதாங்க பைரவர் எல்லாம் அங்கே குருநாதர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொடுக்குற இடம் தானே அது. அதனால் வரக்கூடிய திங்கட்கிழமை வெற்றிலையாகும். வெற்றிலையில் மந்திரம் எழுதுகிறவங்களாம் எழுதி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 3 மணிக்கு பகலில் தொடங்கும். அதை தொடர்ந்து அது ஒரு 5-6 மணி வரைக்கும் நடந்து அதுக்கப்புறம் பிருகிருதிகள் அனுக்கிரக வாராகி பிருகிருதியில் வேலிகள் இருக்குது. அது மிகப்பெரிய அற்புதத்தை தரவல்லது. அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கோ வந்து பயணம் பலனாடிங்க. அதே மாதிரி 7-9 அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வருதையா. அந்த விநாயகர் சதுர்த்தியோட வளர்பிறை பஞ்சமியும் வருதையா. பஞ்சமியை கடைபிடிக்கிறவங்க பகல் 3:40க்கு ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த 7-9/2024 பஞ்சமியும் விநாயகர் சதுர்த்தியும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம காலப்போக்கில் பார்க்கலாம். ஐயா, சென்ற வாரம் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நினைவுபடுத்துகிறேன். இறை பக்தியோடு ஆண்டவனை வழிபடுபவர்கள், தொண்டு செய்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு சங்கடம் பிரச்சனை வந்தால் அதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டு எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தேன். சொல்ல ஆரம்பிச்சிங்க, நீங்கள் அதை கொஞ்சம் முழுமைப்படுத்துங்க. ஆமாம், இறைவன் மேல் பற்று வைத்தவர்களுக்கு சங்கடம் நினைச்சாலே தப்பு ஐயா அப்படிங்கிற மனசுக்குள்ள தோணுது. நிறைய பேருக்கு தோன்றது தானே ஐயா. இறைவனை வந்து எப்படி அணுகணும், எப்படி பழகணும்னா முழு நம்பிக்கையோட சரணாகதி ஆகிடணும். எப்பவுமே சரணாகதி தத்துவம் தான். சரணாகதி அடைந்தவன் இறைவன் தான் சோதிக்கிறான் என்ப வார்த்தையே வாயில் வராது ஐயா. இறைவன் சோதிப்பதே இல்லை. சிலையாக சித்தரிக்கப்பட்டாலும் அதற்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி பெயர் இருந்து சிலையாக இருக்கக்கூடியது எல்லாமே ஒரே மாதிரி தான் நிற்கும். அதுக்கு பேதமையே கிடையாதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். பணக்காரர் வந்து கும்பிட்றாருன்னா 2 கையும் தூங்காது. ஏழைப்பட்டவர் வந்தாருன்னா கையை கீழே போடாது. எல்லாரும் இருந்தாலும் ஒரே நிலை தான் சித்தரிக்கப்படுகிறது. அப்போ சரணாகதி தத்துவம், இறைவனை வழிபடுவது என்பது சொல்கிறாங்க பாருங்க, அதுவே அந்த வழிபடுத்தினுடைய பலன் போயிடும். உன்னுடைய கடமை, ஒவ்வொருவருடைய கடமையும், இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம், இன்று 3 வேளையும் ஆகாரம் கிடைத்தது, இன்று எனக்கு எந்த பழுதும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி என்ற ஒரு சிந்தனை இருக்கிறதுக்கு நாம் நன்றி சொல்லணும். அப்போ இறைவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு சரணாகதி அடையணும். சரணாகதி பக்தி செய்பவர்கள் சரணாகதி அடைந்து விட்டால் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி என்பதற்கு இடமே இல்லை ஐயா. அதில் ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க சாமிகள். நாம் நலமாக இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், இன்று நன்றாக இருக்கிறோம்ங்கிற அந்த சிந்தனையே ஒரு பெரிய ஆறுதலாக மகிழ்ச்சியாக இருக்கணும். தூங்கி எழுவது அரை மரணம் தூக்கம். ஆமாம், எழுந்திருச்சாதான் உயிரோடு இருக்கிறது. அரை மரணம் தூக்கம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எத்தனையோ போகிற சனமாத்திர விபத்துகள் எத்தனை நடக்குது, எவ்வளோ நடக்குது. இன்னைக்கு வாழ்வின் அனித்தியங்கள். தூங்கி இருந்தவங்கள்லாம்
உளுந்து அடிச்சிட்டு போனாங்க. ஆமா. அப்போ நிலையில்லாத வாழ்வு. இன்னைக்கு இறைவன் நம்மளை வச்சுட்டு இருக்கானே, இன்னைக்கு எல்லாம் நினைக்கலாம் நாம் செய்தோம். மிகப்பெரிய தொழிலதிபரான ரத்தன் டாட்டா சொன்னார், கோவிட் காலத்தில் என்னென்னோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க, அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கிறது தான் அதில் பெரிய விஷயம்னு சொன்னார். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற கருத்தும் அவர் சொன்ன கருத்தும் கொஞ்சம் ஆமாம் ஐயா, எதார்த்தம் தானே ஐயா, எதார்த்தம் தானே. இப்போ நாம தான் எல்லாம் செய்கிறோம்னு நினைக்கிறோம். சூரியன் சந்திரன் இல்லைன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எப்போவுமே நீங்கள் அதை சொல்லுவீங்க. காற்று வீசலைன்னா யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எளிதில் சொல்லியிருக்கேன், இறைவன் இருக்கிறானா, இந்த ஆராய்ச்சி உனக்கு எதுக்கு? பேனா தயாரித்து அது ஒரு பேனா நீ நம்புற, தயாரித்தவர் ஒருத்தர் இருக்காரு நம்புற. ஐம்பூதங்களும் இன்னைக்கு உலகம் சுழன்றுட்டு இருக்குதுன்னா அதை தயாரிக்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் வச்சுக்கிறோம். அதனால் ஐயா, சரணாகதி தான் ஐயா இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் பக்தி செலுத்துறதுல தப்பே கிடையாது. சரணாகதி தத்துவத்தை மனசில் வச்சுக்கிட்டோம்னா எந்த தொல்லையும் சரி, பெரிய இன்பமும் சரி, பெரிய புகழும் சரி, எல்லாம் இகழும் சரி, எல்லாமே சமமாயிடும் ஐயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நீ பக்தி செய்யவில்லை. ஒரு கோயிலுக்கு நீ போனால் கூட அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் உனக்கு இருக்குந்தால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. நாம் போவோம், போகாத வழியில் வந்துடுவோம். ஒரு சிலர் திணிச்சுக்கிட்டே போவாங்க. திணிச்சுக்கிட்டே போகக்கூடிய அருளும் அவன் கொடுத்ததே, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதனால் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் சரணாகதி தத்துவத்தை பயன்படுத்துங்க. சரணாகதி தத்துவத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டா சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் இப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த மனமாகப்பட்டது சாமீபம், இறைவனிடத்திலே நெருங்குவது. சாரூபம், அவன் உண்மையான சொரூபத்தை பார்ப்பது. அதில் சாயுச்சியம், அப்படி சரணாகதி அடைஞ்சிட்டின்னா அவனோட ஐக்கியமாகுது. ஜீவாத்மா ஐக்கியம், பரமாத்மா ஐக்கியம் என்பது பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட சரணாகதி தத்துவம் உள்ள ஒருவன் கவலை இறைவனால் வந்தது, என்னை ஏன் சோதிக்க வேண்டும், எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் அப்படி என்ற கேள்விக்கே இடம் இருக்காது. சரியாக சரணாகதி அடைஞ்சா. சும்மா நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கலாம், அதில் பிரயோஜனம் இல்லை. சரணாகதி அடைஞ்ச அந்த காலத்தில் நீங்கள் புராதன கோயில் போய் பாருங்கள், ஒரு படி இருக்குல்ல, வாயர் படி பெருசாக தலைவாசல் கீழே, அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கீழே படுத்துக்கிட்டு கை கூப்புனா மாதிரி 2 உருவங்கள் இருக்கும் புராதன கோயிலில். அவங்க சரணாகதி அடைஞ்சாலும், ஐயா உன்னை என்ன மாதிரி சரணாகதி எங்களை மாதிரி அடையணும், அதுக்கு நாங்கள் உதாரணமாக இருந்து எங்கள் முதுகம் எரிச்சிட்டு உங்களை பார்க்கட்டும், நாங்கள் சரணாகதி அடைஞ்சதுனால தான் இந்த கோயிலையே கட்டணும்னு சொன்னது இருக்கு ஐயா. அதனால் சரணாகதி வச்சுக்கோங்க, அதுதான் பக்தி செலுத்துறதுல நல்லது. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி, நான் சிவகாசியிலிருந்து மோகன் சுந்தரம் பேசுறேன். மோகன் சுந்தரம், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக சாமிஜி, என்னை என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா எல்லாத்துவும் பெற்று நல்லா இருங்க சாமிஜி. இப்ப நான் மாற்றுத்திறனாளி, நானும் என் வீட்டுக்காரமாவும் இப்ப நான் வீடு வாங்கலாமா நினைக்கிறோம். இப்ப இடம் வாங்கி கட்டலாமா, சொந்த வீடா வாங்கலாமான்னு டவுட் சாமிஜி. அதான் சாமிஜி. 2 விஷயம்தாங்க. கட்டின வீடா இருந்தா அது வாஸ்து சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அதே நல்ல இடமா வாங்கி கட்டிட்டீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு அதை ஸ்கெட்சு போட்டு முறைப்படி அது என்னென்ன அளவுகளோடு எங்கெங்க எது வரணுங்கிற ஸ்கெட்சை போட்டு நம்ம கட்டலாம். 2 தான் வழி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 பேர் பேரில் கட்டுறதுனால அது எந்த நேரம் அது எது சரியாங்கிறது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அதை தெரிஞ்சு நீங்கள் கை வைங்க. வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செய்கிறீங்க? பேங்க்லையா? சொந்த ஊருனா அப்பா பூர்வீகம் சொல்கிறீங்களா? அப்பா எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்தாரா? அப்பா நல்லா இருக்காங்க, இப்ப இருக்காங்க சாமிஜி. சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சியா இருக்காரு. இருக்காங்க சாமிஜி. சரி, பங்காளி பிரச்சனைலாம் இல்லை அவருக்கு? அதனால இருந்துச்சு, இப்ப அப்புறம் போயிட்டு பேசிட்டு இருக்கேன் சாமிஜி. இருந்துச்சா? ஆமா சாமிஜி. சரியா போயிடுச்சா இல்லையா? சரியா போயிடுச்சு சாமிஜி. இப்ப நல்லா பேசி சரியா போயிடுச்சுன்னா அந்த சொந்த ஊர்லயே வாங்குங்க, நல்லா இருக்கும்.
சரி சாமி. இப்ப வந்து நாங்க சங்க நிதி பழும நிதி வாங்கியிருக்கோம். நாங்க இன்னொருத்தவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கலாமா? சார் அதுதாங்க நோக்கமே. கொடுங்க. அதுதாங்க நோக்கமே. அது நீங்க வச்சு பலன் அடையிறத 4 பேருக்கு செய்யறதா நல்லது. அது ஏனோ தெரியல, நம்ம ஆளுங்க அவங்க வரைக்கும் பயனடைஞ்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளியில. என்கிட்ட வந்து சொல்றாங்க. சரி சாமிஜி. நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. ஹலோ, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. யாருமா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுமா. தம்பிக்காக கேட்கணும்ப்பா. தம்பி பேர் என்ன? தம்பி பேர் என்ன? வயசு என்னம்மா? 42 வயசுப்பா. ராமச்சந்திரன், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசிப்பா. சரி சரி சரி, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆவலப்பா. அது பிரச்சனை இருக்குமா அது? அப்படியாப்பா? ஆமா, அது ஜாதக பரிவர்த்தனை எல்லாம் செஞ்சோம்ப்பா. அதுக்கப்புறம் ஜாதகம் எதுவும் வரலையா? ஜாதக பரிவர்த்தனை வச்சு ஜாதகம் வரலப்பா. 1 2 வந்து ஒன்னே வந்துச்சு. அது தம்பிக்கு பிடிக்கலப்பா. அது ரொம்ப படிக்காத பொண்ணு, ஒண்ணுமே செய்யல. பால் பிசினஸ் கொஞ்சம் நல்லபடியா இதா இருக்காப்ல. 42 வயசுல படிக்கல பொண்ணு, வேலை செய்யலன்னா இது நியாயமா? ஆனா தெரியுப்பா, ரொம்ப சத்தம் போட்டோம். இப்படி இருந்தா எப்படிடா கண்ணு கல்யாணம் ஆகும்? 42 வயசுக்கு மேல கிரகங்கள் இதுல என்ன செய்தது? சரி, நான் சொல்றேன், எனக்கு அதுல வந்து அவருக்கு முழுமையா நடக்குங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஜாதகம் பார்க்காம தெரியல. இருந்தாலும் ராமச்சந்திரன் என்னம்மா? 5ல செவ்வாய் சனி இருக்குப்பா. ரிஷப லக்னம், சூரியன் சந்திரன் இருக்காரு. முதல்ல இந்த ஜாதகம் பார்த்ததை விட்டுட்டு கல்யாணத்தை பாருங்க. இதுலதான் நிறைய பேர் மாட்டிக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றீங்க பாருங்க. 5ல செவ்வாய் இருந்தா என்ன? இப்ப என்ன லக்னம்னு தெரியுமா? 5ல ரிஷப லக்னத்துல 5ல இருந்தா, கன்னியில செவ்வாய் இருந்தா ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? பொண்ணு நல்லா இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கா, பொண்ணு நல்ல மனசோட இருக்காளான்னு பாருங்க. ராமச்சந்திரன் பேர் வேண்டாம். 3 அமாவாசைக்கு அவரை வெற்றிலை யாகத்துக்கு வந்து கலந்துக்க சொல்லுங்க. ஒரு தேய்பிறை பஞ்சமிக்கு நம்ம ஆசிரமத்துல தனியா அதுக்குன்னு நான் வேள்வி பண்றேன், அதுல பங்கு கொள்ள சொல்லுங்க. ஜாதகத்தை வெள்ளிக்கிழமை இலவசமா நம்ம பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதுல நிறைய பேருக்கு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல பதிய வச்சுட்டு போங்க. இந்த பிடிவாதத்தையும் ஜாதகத்தையும் அவரோட பிடிவாதத்தையும் கொஞ்சம் விட்டுடுங்க. ஆனா வரவா லட்சுமியா இருந்துட்டானா எல்லாம் வந்துடும். ஜாதகம் பார்க்க வேண்டாம், நான் தான் சொல்றேனே, பார்க்க வேண்டாம். நல்லா குறையில்லாத சீக்கிரம் அவருக்கு பத்திரிக்கையோட வந்து பாருங்க. குணத்தையும் ஜாதகத்தையும் பார்த்துக்கோ. குணத்தை பார்த்துங்க, ஜாதகத்தை விடுங்க. நல்லதுமா, நல்லதுமா ஐயா. அதனால சரணாகதி தான் ஐயா. அப்படியே அடுத்த கேள்வி கேட்டு சொல்லிடுறேன். ரெடியா வச்சிருக்கீங்க ஐயா. பொதுவாக நமது நெருங்கிய உறவுகளிடம் பிரச்சனைகளே இல்லாமல் சுமூகமாக எப்பொழுதும் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு கடினமான கேள்வி. ஆனா நீங்க சிம்பிளா கேட்குறீங்க ஐயா. அதை ஏனென்றால் இன்று பல நல்ல உறவுகள் பிரிந்தும் ஒருவருக்கொருவர் மனக்கவலையுடனும் இருக்கிறார்கள். இவர் நன்றாக உறவாடி பிரிந்தே போய்விடுகிறார்கள். இது ஏன்? எப்பொழுதும் உறவுடன் சுகமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் சுவாமிகள்? ரொம்ப நல்ல முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா உறவுகள் எல்லாம் பல இடங்களில் பழுதாக இருக்கு. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய யோசனை இல்லை, நீங்கள் சொல்கிற யோசனை நல்லா இருக்குங்கிறது எனக்கு யோசனை சரி ஐயா. ஆனால் இதை மாற்ற முடியுமான்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இன்றளவிலும் கிராமங்களில் ஒற்றுமையான குடும்பம் இருக்கு. பொறாமைப்படுகின்ற அளவுக்கு குடும்பம் எனக்கு தெரியும். ஒரே வீட்டில் 20 பேர் வசிக்கிற குடும்பம் இருக்காங்க ஐயா, இருக்காங்க. அவங்கள போய் நம்ம இன்டர்வியூ எடுத்தா எப்படி உங்களால் இப்படி ஒற்றுமையாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டால் நாங்கள் அடுத்தவங்க பேச்சே கேட்கறது இல்லைன்னு சொல்லுவேன். ஒரே அடி அடிச்சு விட்டீங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்கறது இல்லை. அடுத்தவங்க பேச்சை கேட்குற குடும்பத்தில் அண்ணன் தம்பி கூட அழகாக பிரிச்சிருவான், அக்கா தங்கையை கூட அழகாக பிரிச்சிருவான். யார் பிரிப்பான்? உள்ள புகுந்து நம்ம அண்ணன் தம்பியிலே ஒருத்தர் இருந்தா. யதார்த்தமான நிலை இல்லாத போது ஐயா, மனம் ஒன்றுபடாத பொழுது ஐயா, அன்போடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஐயா,
என்ன இது அன்போடு இருக்கும்போது சொன்னால், அன்போடு இருந்தால் தானே உறவு நிற்கும். நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்வதெல்லாம் தவறு, அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்கிறது தான் சரி. அப்படி இருக்கிற இடத்துல பிரச்சனை வராது ஐயா. 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று புளியங்காய், இன்னொன்று பூண்டு. இது என்ன? ஆமாம் ஐயா, இந்த ரெண்டும் இந்த பூ தான். புளியங்காவும் பூண்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த உறவுக்குள்ளேயும் பிரச்சனை வராது. அது ஒரு நல்ல வைத்திய மருந்து. இருக்கேன். ஆமாம் ஐயா, அது ஒரு நல்ல மருந்து ஐயா. புளியங்காவும் பூண்டும் உறவுகளை காக்கின்ற ஒரு மருந்து. அதை எப்படி பயன்படுத்தணும்? மை மாதிரி பயன்படுத்தணுமா, இல்லை டெய்லி சாப்பிடணுமா, இல்லை அதை வச்சு பூஜை பண்ணணுமா, இப்படி ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா ஐயா? அப்போது புளியங்காவையும் பூண்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா புளியங்காய் நினைக்கிறேன் அதோட இயல்பை பற்றி சொல்லி அதன்படி இருக்கணும்னு சொல்ல போகிறீங்க. ஆமாம் ஐயா, புளியங்காய் எப்படி ஐயா இருக்கும்? ஒரே புளிப்பு பயங்கரமாக இருக்கும். தோலும் சதையும் பிரியாது. ஆமாம், கரெக்டா ஐயா? பழுத்தா தான் பிரியும். நீ புளியங்காயாக இருக்கும்போது நல்ல உறவாக இருக்கிறீங்க, பழுத்த பிறகு ஓடு தனியாக உள்ள பழம் தனியாக பிரிஞ்சிடும். அப்போ அப்படி ஓடு தனியாக பழம் தனியாக உள்ள பிரிஞ்சிருந்தாலும் கூட ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ புளியங்காய் யோசிச்சு, எளிமையான அருமையான யோசனை. ஆமாம் ஐயா, காயாக இருக்கும்பொழுது ஒன்றி இருந்தது நீங்கள், நல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்றி இருந்த நீங்கள் பல உறவுகளுடைய கலகத்தை எடுத்துக்கும் போது புளியம் பழமாக மாறுறீங்க. அப்போது ஓடும் பழமும் உள்ள தனியாக இருக்கும், ஆனால் அது தனியாக பிரிஞ்சு போகாது. அப்போ எங்கே யோசிக்கணும்னா, நாம் தொலைவாக இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை. உங்களுக்கு கலகத்தை நம்பிட்டீங்களா, பிரச்சனையை வந்துருச்சா, ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் தொலைவாக இருந்தால் புளியம்பழம் போல ஒரே இடமா இருக்கலாம். சரி, அப்படியும் நான் உடைந்து பிரிவேன் அப்படின்னு உறவு நினச்சிட்டா, புளியங்காயை நினச்சிட்டா, பூண்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அரைச்சி போட்டு மூடுங்க, இல்லை அப்படியே கூட மூடிடுங்க. மூடி ஒரு 10 நாள் பொறுத்தோ 4 நாள் பொறுத்தோ எடுத்துருங்க. அதை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க. அப்பவும் வந்து பார்த்தாலும் பூண்டு வாசனை வரும். அந்த மாதிரி நீங்கள் உள்ள அன்போட எப்படி இருந்தாலும் வாசம் மாறாத பூண்டு போல இருந்தீங்கன்னா, அன்பு மாறாத உறவோடு இருந்தீங்கன்னா ஏன் பிரச்சனை வருது? செம உதாரணம் சாமிகள். அப்பா, நீ புளியங்காயா பூண்டா இதை முடிவு பண்ணிக்கோங்க. ஓடோட ஒட்டி இருக்கக்கூடிய பழம், ஓடோடு பிரிந்தும் உள்ளே இருக்கக்கூடிய பழம் ஒரே மரத்தில் தான் காய்க்குது. அந்த எங்கே தெரியுமா புளியம்பழத்தை ஏன் சொன்ன தெரியுமா? அது உள்ள நீட்டாக 5 கொட்டை 10 கொட்டைன்னு இருக்கும். அதை தான் நான் உறவுகளாக சொல்லுகின்றேன். இந்த ஓடு இருக்கு பாருங்க, நல்ல அனுபவம் வரக்கூடிய நேரத்தில் பல கலகத்தால் ஓடு ஒட்டாமல் பிரிஞ்சு அங்கேயே இருக்குது பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் தொலைவில் எந்த காரணங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்போ கொஞ்சம் நாம் ஒதுங்கி இருப்பது நல்லது, பிரிந்திருக்கக்கூடாதுங்கிற மனப்பக்குவமும், அன்பாக இருந்தேனே என்பதை விட அன்போடவே இருக்கிறேன் என்ற எண்ணமும் ஒருவருக்கு வந்து விட்டால், ரொம்ப முக்கியமாக கேட்டுக்க வேண்டியது கலகம். எந்த குடும்பத்தில் அடுத்தவர் பேச்சை கேட்டு கலகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் உறவு நிலைக்காது என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ புளியங்காவா பூண்டான்னு நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் ஐயா அதுக்கு பதில். நல்ல உதாரணம். ஆமாம் ஐயா, அதுக்குள்ள ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் நகரியிலேருந்து பேசுகிறோம் சாமி. யாருக்கா கேட்க போகிறீங்க? எங்க குடும்பத்துக்காக முன்ன ஒரு தடவை நாங்க உங்ககிட்ட பேசணும் சாமி. சரிங்க. நாங்க ஆண்டி கேப்லன்னு சொன்னோம். கோமதி என் பேரு. சரிடா கண்ணு. நீங்க மந்திரம் ஒண்ணு சொன்னீங்க, 2 மந்திரம். சரி. ஓம் ஆகி ஆகி ஆம்பாரம் திருத்தரு நமக அப்படின்னு சொன்னீங்க 48 நாள். சரி. அப்புறம் நாங்க சொன்னாங்க, எனக்கு சொன்னதுக்கு ஓரளவுக்கு வீடு சரியில்லைன்னு சொன்னீங்க நீங்க. சரி. இப்ப கொஞ்சம் சமாரம் இருக்கு, வீடு ஓரளவு கட்டணும், எனக்கும் ஓரளவுக்கு கையில வருமானம் வந்துச்சு சாமி. சரி. ஆனா போன வருஷம் ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை தண்ணியில விழுந்து செத்துட்டா, எங்க தம்பி பையன். சரி. அது ஏன்னு தெரியல சாமி. அது அவருக்கு திட்டு மாதிரி ஒரு வலிப்பு. யாருக்கு? அந்த குழந்தைக்கு. 16 வயசு ஆகுது அவர் சாவரப்ப அந்த பையன். சரி.
அது என்னன்னு புரியல சாமி எங்களுக்கு. அவர் பிஸ்டுல தான் செத்துட்டாரா இல்ல வேற யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட். அப்படி யாராவது ஒருத்தரை சாவடிக்க முன்னா அவரை என்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்துட்றா கண்ணு. நான் எல்லாம் சம்பாரிச்சு அவங்க அம்மா அப்படியே நம்புறாங்க சாமி. நாங்க சொல்றோம், ஆனா அவங்க அம்மா அப்படி நம்ப மாட்டேன்றாங்க. அவங்கள ஒரு பொழுதும் மாற்ற முடியாதுமா. இப்படியே செலவு பண்ணி இப்ப செத்தது குழந்தை அந்த வருத்தத்தை பாக்குறதா, கையில செலவு பண்றத பாக்குறதா? சொல்றது புரியுது சாமி. நாங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறோம் அவங்க கிட்ட, அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. அதில் நீ என்ன சொல்லுறன்னா, ஆமா சாமி சொல்லிட்டாரு, நான் டிவியில பேசினேன், ராஜ் டிவியில. இரு அவசரப்படாத. ஆமா பயங்கரமா செஞ்சுதான் அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்குதான், அடுத்து உனக்கு கூட ஆக போதான். அதனால ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வர சொன்னாரு. உடனே போய் பார்த்துருன்னு சொல்றேன் கண்ணா, நானாவது கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன். அப்படிங்களா சாமி? 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது சாமி. அவங்க தான் இப்படி நினைப்பீங்க, அதுதான் பிரச்சனையே. அங்கதான் நான் சொல்ல வரேன். இதே கடனோ உடனே வாங்கி 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் உட்கார வச்சு அப்படி ஒரு பொம்மை போட்டு அத்தை போட்டு இத்தை போட்டு அந்த குழந்தை மாதிரியே அந்த தம்பி செத்த தம்பி மாதிரியே நான் பேசுவேன். அப்படியே அதே குரல்லே பேசுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போய் பார்க்க சொல்லுங்கம்மா. அவங்க அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து என்ன பாருங்கம்மா. சும்மா ஏதோ ஒரு கதையா இப்படி செத்தான் இதனால் செத்தான் நான் கண்ண முடின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதெல்லாம் உண்மை இருக்காது. சரி, எங்க தம்பி பசங்க எல்லாம் நல்லா படிப்பாங்களா சாமி? அவங்க ஒரு நிலைக்கு வருவாங்க. எவ்வளவு புத்திசாலி பொண்ணு பாரு. செத்த பிள்ளைக்கு கேட்ட அதை விட்டுட்டு தம்பி பசங்கள்னு எதுவுமே சொல்லாம நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்கட்டும். ஹலோ 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 ஹலோ. வணக்கம் சாமி. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? செல்வக்கண்ணன், சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க? சாமி அப்பா கண்டி முன்னாடியே கேட்டிருந்தோம். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயா தான் சொன்னாங்க. ரைட் ரைட். என்ன கேட்டீங்க? என்ன சொன்ன? எப்படி வந்தார்? அப்பா இந்த மாதிரி வெளியூர்ல இருந்தாங்க. வீட்டுக்கு வரல. ஒரு நிமிஷம் ஐயா தம்பி, ஒரு நிமிஷம். ஐயா ஏதோ நினைவுல சொல்றேன். உங்க அப்பா வந்து விலகி வேற ஒரு இடத்துல இருந்தாங்க, இங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னாங்க. சாமிகள் வந்து ஒரு ஆலோசனை இது சொன்னாங்க. அதன் பிறகு அப்பா வந்து இப்போ உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து இப்போ நீங்க மகிழ்வா இருக்கீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? ஆமா. ஐயா காவி கட்டாத சாமி ஆயிட்டாரு. ஐயா இது என்ன ரொம்ப சொல்லுங்க தம்பி. ஆமா சாமி வந்துட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அப்பாக்கு ஆஸ்பத்திரி செலவு, உடம்பு சரியில்லாம ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. சரி. இருந்து இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க சாமி. உடனேதான் கொஞ்சம் இதா இருக்கு தம்பி. இந்த வெற்றிலை யாகம் இருக்கு பாருங்க தம்பி, அமாவாசைக்கு. ஆமா சாமி. தம்பி அதை 3 அமாவாசைக்கு அப்பாவை கூட்டுவாங்க தம்பி. சரி சாமி. நீங்க பாருங்க தம்பி மாற்றத்தை. அது நிறைய விஷயம் இருக்கு தம்பி. நான் வந்து முழுமையா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். வெற்றிலை யாகத்துல அதுல நீங்க கேட்டதுனால சொல்றேன். யார் வேணாலும் ஒரு வெத்தலையை எடுத்து பாருங்க, பின்னாடி நரம்பை எண்ணி பாருங்க, எல்லா வெத்தலையும் 7 நரம்பு இருக்கும். சரி சாமி. அதுல அவ்வளோ ரகசியம் இருக்கு தம்பி. வெற்றிலை வந்து அதே மாதிரி அதுல ஒரு சில மூலிகை வச்சா அந்த பச்சையை மட்டும் சாப்பிட்டுட்டு நரம்பு மட்டும் வச்சுக்கும். அந்த வெத்தலைக்கு பல ஜாலங்கள் இருக்கு. அதே மாதிரி நெருப்பு சுடாது பாத்தீங்களா? ஆலம் கரைக்கும் பொழுது வெத்தலை வச்சு அது மேல கற்பூரம் வைப்பாங்க. அந்த கற்பூரம் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குமே தவிர வெற்றிலை சுடவே சுடாது, கருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு தம்பி அதுல. அதனால நீங்க கேட்க எளிதில சொன்ன அதை வந்து பங்கு கொள்ளுங்க தம்பி. கண்டிப்பா சாமி. அப்பா நான் கூட்டிட்டு வரேன் சாமி. என்னமா சாமி? அப்பா நான் கூட்டிட்டு வரேன் சாமி. அவசியம் கூட்டு வாங்க தம்பி. ஆமா. திங்கக்கிழமையே வருதே தம்பி. திங்கக்கிழமை நாளான்னைக்கு இருக்கு. சரி சாமி, நான் ட்ரை பண்றேன் சாமி. கண்டிப்பா சாமி. அப்புறம் இன்னொன்னு, ஊர்ல ஒரு வீடு ஒண்ணு பாத்துருக்கோம். சரி. அந்த வீடு அட்வான்ஸ் போட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், 3 மாசத்துல முடிச்சுக்கிறோம்னு சொல்லி. சரி. ஆமா சாமி. அது நல்லபடியா முடிஞ்சிருமா சாமி? நல்லபடியா முடியட்டும். அது கரெக்டா இருக்கான்னு மட்டும் அமாவாசை வரும்போது அங்க முன்னாடி கேட்டீங்கன்னா அந்த ஸ்கெட்ச் பார்த்து சொல்லுவாங்க. சரி சரி சாமி. நல்லது தம்பி. ஏன் வெற்றில பெரிய விஷயம்லாம் இருக்கு ஐயா வெற்றில. அதுக்கு முன்னாடி சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன் ஐயா. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு
உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றும். இப்போ நான் சொன்னது போல தான் நிறைய பேர் இந்த விக்ரமாயா வச்சு அவங்க சொல்கிறது, குழந்தை குபேரன் வச்சு சொல்கிறது. இதே நிகழ்ச்சியில் சங்கநிதி பதுமநிதி அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சங்கநிதி பதுமநிதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுஷியா அம்மையாருக்கும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தொகுத்து அதை நம்ம கொடுக்கும்பொழுது கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை, ஸ்ரீ போஜீஸ்வரர் மாதிரி ஸ்ரீ போகதா நிதி பிரபான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வடிவில் நம்ம கொடுத்து தான் ஒவ்வொன்றும் கொடுத்தோம். அந்த வகையில் வருடம் தோறும் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு காயினை கொடுத்து அந்த தொப்பையில் வைக்க வழிபாடு செய்து பூஜை செய்து கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டும் இருக்கானா அதை நான் நேரடியாக செய்யலை, ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது என்பதினால். அந்த காயினை வாங்கி வச்சு வழிபடுறவங்க, தொடர்ந்து வழிபடுறவங்கெல்லாம் நீங்கள் கீழே வர நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அதை காயினை அனுப்பி வைப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 5 மேலே 5 தீபம், அது வெற்றிலையில் ஒரு தீபம், அரச இலையில் ஒரு தீபம், ஆல இலையில் ஒரு தீபம், அத்தி இலையில் ஒரு தீபம், அருகம்பிள்ளை கொஞ்சம் பரப்பி ஒரு தீபம். இந்த 5 தீபங்களையும் போடுங்க, இந்த இலைகள் மேலே போடுங்க. இந்த இலைகளை நீங்கள் ஒன்று தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எத்தனை வேணாலும் வச்சு போடுங்க. அதை காய வச்சு பொடியாக்கி சாப்பிட்டுட்டு வாங்க, கஷாயம் போட்டு பாருங்கள். விஷயத்தை சூட்சமமாக சொல்கிறேன். இனி வரும் காலங்களிலும் சில தாக்கங்கள் இருக்குது, அதை தீர்க்கக்கூடிய சக்தி இதில் கிடைக்கும் உங்களுக்கு. பிரார்த்தனை செய்துட்டு குழந்தை இல்லாதவங்களும் இது சாப்பிடும் பொழுது இதனால் குழந்தை நிற்காது, ஆனால் எது தடுக்குதோ அதை தீர்க்கக்கூடிய மார்க்கம் இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. அது இதை திரும்ப இணையத்தில் வரும், போட்டு கேளுங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். வழிபாடில் காயின் வச்சு வழிபட்டு வெற்றிலை, அரச இலை, அத்தி இலை, ஆலமிலை, அருகம்புல் இந்த 5 இலைகளும் வைத்து வழிபடுங்க. காலச்சக்கர சூழலில் காலச்சக்கர சூஸ்திரனே ஒன்று இருக்குது. அந்த சூஸ்திரத்தில் இந்த ஆண்டு கணித்து பார்க்கும்பொழுது இந்த 5 இலைக்கும் மகத்துவம் இருக்குது. அது விநாயகர் சதுர்த்தி அப்போ. அதனால் இதை ஒரு காய வச்சுக்கோங்க, எடுத்து சூரணமாக்கி சாப்பிட்றது. இதோட கொஞ்சம் இன்னும் நிறைய இலைகள் சேர்த்து அதையும் காய வச்சு இந்த இலையை போட்டு சூரணமாக்கி வச்சு சாப்பிடுங்க. அது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் என்றதை சொல்லி ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஐயா, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சுவாமி, நான் கேரளாவிலேருந்து ஃபோன் பேசுகிறேன். சரிங்கம்மா. நான் வந்து பிறந்தது எங்கள் ஊர் தஞ்சாவூர். நான் இப்போ கேரளாவிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்து கேரளாவில் நாங்கள் செட்டில் ஆயிருக்கோம். சரிம்மா சரிம்மா. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பொண்ணு 1 பையன். சரிம்மா. என்னோட குடும்பத்துக்கும் நான் பார்க்கணும், அப்புறம் என் தம்பி எங்க அம்மா வீட்டு குடும்பத்துக்காண்டி தான் நான் கேட்கிறேன் சுவாமி. சரி, அது முக்கியமா சொல்லுங்க. தம்பிக்கு என்ன? தம்பி வந்து இப்ப எனக்கு வந்து அம்மா திடீர்னு 2021ல இறந்துட்டாங்க. சரி.
அதுக்கப்புறம் தம்பிங்க 2 பேர் தான் அந்த இடத்துல எங்க வீட்டு வீட்டுல குடியிருந்துட்டு இருந்தாங்க. சரி. இப்ப திடீர்னு பிப்ரவரி 13ஆம் தேதி எங்க தம்பி பெரியவன் ஒரு ஆக்சிடென்ட்ல திடீர்னு இறந்துட்டான். சரி. அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. சரி. குடும்பம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. அதுக்கு இடையில எங்க சின்ன தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் மெட்ராஸ்ல மெக்கானிக்கரா இருக்கான். அவனுக்கு ரொம்ப இடைஞ்சலுங்க, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆயிடுறது, போலீஸ் ஸ்டேஷன் போறது, கேஸ்ல மாட்டுறது, இந்த மாதிரிமா இருந்துட்டு இருக்கான். நிறைய கடன் வேற வந்துருச்சு. கடன் நிறைய வந்துட்டு எங்க வீட்டு பட்டாவை நாங்க ஏற்கனவே ஒரு பைனான்ஸ் கம்பெனில அடகு வச்சிருந்தோம். அம்மா இருக்கும்போதே ஒரு கல்யாணத்துக்காண்டி பணம் வாங்கினாங்க. இப்ப இறந்து போன தம்பிக்கு கல்யாணம் பண்றதுக்காண்டி தான் நாங்க அந்த லோன் வாங்கினோம். அது ஃபுல் அமௌண்ட் கட்டி முடிச்சுட்டான். இப்ப இருக்கிற தம்பி தான் கட்டி முடிச்சிருக்கான். அவன் இப்ப இருக்கிற தம்பி தான் எல்லா செலவும் பண்ணி, அம்மாவோட இறந்தது, தம்பி இறந்தது, தங்கச்சி கல்யாணம், எல்லா செலவும் அவன் தான் பண்ணனான். அதுல கடன் நிறைய வந்துருச்சு சுவாமி. இப்போ 3 லட்சத்துக்கு. நீ எப்படிமா இருக்க? நீ எப்படி இருக்கமா? நானும் கொஞ்சம் எனக்கும் ரொம்ப சிரமம் சார். நானும் ரொம்ப சிரமப்பட்டு. சேர்ந்து இருக்கீங்களா பிரிஞ்சு இருக்கீங்களா? நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இங்க இருக்கோம். பசங்க 3 பேர் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல படிக்கிறாங்க. நானும் ஹஸ்பண்ட். நீங்க காதல் கல்யாணமா? ஆமா சுவாமி, காதல் கல்யாணம். நானும் சொந்தக்காரவங்க தான். இல்ல இல்ல இல்ல, அது காதல் கல்யாணம் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு. உங்க அப்பாவுக்கு 2 தாரம் இருந்ததாமா? ஆமா சுவாமி. சரி கண்ணா, அந்த வீட்டுல இருக்க வேண்டாம். முதல்ல அந்த வீடை ஒண்ணு வித்துருங்க. இல்ல அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாருமே நல்லா இருக்க முடியாது. அதுல 2-3 விஷயம் இருக்கு. அது உங்க பாட்டி வகையில வந்த சொத்தா? இல்ல இல்ல, நடுவுல ஒரு பெண்ணால ஏமாற்றப்பட்ட அந்த சொத்து உங்ககிட்ட வந்திருக்கு. ஆமா, இது தெரிஞ்சிட்டா அப்புறம் நீங்க இல்ல இங்க இருப்பீங்க. எனக்கு அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இல்லடா கண்ணு, இது பிரச்சனையான இடம். அது உள்ள இருந்தால் விபத்து ஏற்படுறது, வருமான குறைச்சல் ஆகிறது, கடன் விடாம போகிறது, அந்த சொத்து நாளைக்கு நீங்க விட்டுட்டு வெளியில வர மாதிரி வரும். அம்மா வீட்டு சொத்து. அதனால அதை வித்துட்டு சேஃப்டியா கடனை அடைக்க முடிஞ்சா அடைச்சிட்டு நீங்க வெளியில வந்துட்டாலே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை சரியா போயிடும். இது 1. 2வது கண்ணா, நீங்க கொஞ்சம் என்ன பாருமா. இது பெரிய ஒரு தோஷத்தினுடைய விளைவு. இதை நேரலைவரிசையில் அலசி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஒரு விஷயம் பாரு, நீ லவ் பண்ண சொந்தக்காரு தான், 3 குழந்தை பெற்றுக்கிட்ட, 2 பேரும் அன்பா 10 நிமிஷம் எப்பயாவது உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் ரொம்ப வருஷமா பிரிஞ்சு இருந்தா. அவ்வளவுதான் விஷயம். அது எனக்கு தெரியும் கண்ணா, நீ இல்லைனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ல. எனக்கு தெரியும்டா கண்ணு. இது அதனால தான் நீ என்னை பார்த்துரு. இப்போ உனக்கு ஆச்சரியமா இருக்கும்ல, இவ்வளோ விஷயம் கண்டு இல்ல, பார்த்துடுறா கண்ணு. அது கீழே நம்பர் இருக்கு பாருமா, கீழே நம்பர் இருக்கு, தொடர்பு கொண்டு கேளுங்க. நல்லதுமா. ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க பொண்ணு. பொண்ணு பேர் என்ன, வயசு என்ன? பொண்ணுக்கு 16 வயசு. 16? சரிம்மா, என்ன பேருமா? சுப்ரியா. சுப்ரியா. சரிம்மா, என்ன சொல்லுங்கம்மா. அவங்க கொஞ்சம் அடிக்கடி நெஞ்சு வலி சொல்றாங்க. புரியல. நெஞ்சு வலி. நெஞ்சு வலிக்குதா? டாக்டர் கிட்ட காமிச்சிட்டீங்களா? காமிச்சிட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரா? ஆமா ஆமா. நார்மல்னு சொன்னாரா? ஆமா. நைட்டு தூங்காம செல்போனே பார்த்துட்டு இருக்காளா? இப்போ கொஞ்சம் பார்க்கறாங்க. நான் கேட்டது என்ன, செல்போனை பார்த்துட்டு இருந்தாலான்னு கேட்குறேன். கரெக்டா? இப்போ இல்லை. சரியா? இப்போ எத்தனை நாளா இல்லை, அதை என்ன சொல்ல முடியுமா? இல்ல சாமி, நேத்து கூட நெஞ்சு வலின்றாங்க. மாமா, நான் கேட்டது அவ எவ்வளோ நாளா சரியா செல்போனை பார்க்கறத நிறுத்தி இருக்கான்னு கேட்குறேன். நிறுத்தல சாமி, ஆனா கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கறாங்க. கேப் விட்டுட்டு பார்க்கறா. நீங்க அதை கண்ட்ரோல் பண்றீங்களா? பார்க்காதன்னு. ஆமா ஆமா. நீங்க எவ்வளோ நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துடுறேன்.
நான் அண்ணனுக்கு இப்ப ஒரு நேரம் இல்லை அவ ஏதோ ஒரு செல்போன்ல பழக்கத்தை ஏற்படுத்துது. தப்போ சரியா அது அப்போ அதுக்கு நான் வரல. அதை நீங்க கட் பண்ணந்து வரக்கூடிய தாக்கம் இது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க. இது நோயோ பிரச்சனையோ இல்லை. இது அவளா சொல்றது தான். அவ எதுக்காக இதை சொல்றாங்கிறதுன்னு ஒரு காரணம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிக்கோங்க, அது சரியா போயிடும். இது இல்லைன்னா நீங்க அடுத்தது மோகினி இருக்கு, காட்டேரி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, காத்து பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குன்னு வீணா செலவு பண்ணாதீங்க. அதனால இதை முதல்ல கண்டுபிடிங்க, என்னன்றது சரியா போயிடும். செல்போன், அடுத்து அவளுடைய குணாதிசயங்கள், அவ்வளோதான். நல்லதும்மா. தொடர்ந்து இருக்காங்க எல்லாம். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஊட்டியிலிருந்து பேசுறோம். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஐயா நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. சாமி கிட்ட பேசலாமா? நான் சாமி தான் பேசுறேம்மா, ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. சரி. ஐயா சொல்லுங்க. 2 அழைப்பாளர்களை பத்தி நீங்க சொன்னது அப்படியே இல்ல பார்த்தோன்னே ஏதோ சொல்லிருந்தோங்கிற மாதிரி அதிர்ச்சியா இருந்தது சாமி. கண்டிப்பா ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ அம்மா, ஊட்டிக்காரம்மா சொல்லுங்க. சாமி கூட பேசலாமா? சாமிதாம்மா பேசுறேன். சரி சரி சாமி, இந்த மாதிரி நாங்க ஊட்டியில இருந்து பேசுறோம் சாமி. ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்தது தம்பிதான். தம்பிதான் பேசினாரு. நான் அவங்க அக்கா கூட இருக்கிற, நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறோம் சாமி. சரிம்மா. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகல சாமி. நாங்க அப்பா வியோவா இருந்து ரிட்டையர்ட் ஆகி இறந்துட்டாங்க, அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க சாமி. சரி. நாங்க 2 பேரும் இருக்கிற சாமி. எனக்கும் மேரேஜ் ஆகல, தம்பிக்கும் மேரேஜ் ஆகல சாமி. சரி. என்ன பார்த்து சொல்லுங்க சாமி. உங்க வயசு என்ன, அவரோட வயசு என்ன? தம்பிக்கு இப்போ 49 கணக்கு 50 வயசு ஆகுது சாமி. சரி. உங்களுக்கு? எனக்கு 50 வயசு சாமி. நான் வந்த மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம் வேண்டாத மனசுக்கு பிடிக்கலன்னு இருந்துட்டேன் சாமி. நீ ஆமா 50 வயசு வரைக்கும்? ஆமாங்க சாமி. ஐயோ, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள அப்போ உலகத்திலேயே இருக்க மாட்டாராம்மா? என்னடா கண்ண சிரிக்கிற, நீயே சிரிக்கிற. சரி. மாப்பிள்ள எக்கச்சக்க மாப்பிள்ள வந்தாங்க சாமி. மாப்பிள்ள என்னாச்சு? அவரு தம்பி என்ன சொல்றாரு? எனக்கு பாக்குற பொண்ணு எல்லாம் பிடிக்கலன்றாரா? அவருக்கு கொஞ்சம் தடங்கள்ல தான் நிக்குது சாமி. புரியலம்மா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. சாமி தம்பிக்கும் இப்ப மேரேஜ் ஆகுது சாமி. யாருக்காவது ஆகுதான்னு பாக்குறா சாமி. கண்ணா, எங்க ஃபேமிலியில யாருமே இல்ல சாமி. அம்மா அப்பா எல்லாம் டெத் ஆயிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி திருமணம் ஆகலை, 50 வயசு 42 வயசு குடும்பத்துக்கே நடக்கலைன்னா இது உங்க பரம்பரையாவே ஒரு ஜெனரேஷன் இல்லாம 2-3 ஜெனரேஷனாவே உள்ள பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பொதுவா தோல் நோய்கள் ஏற்படும். அந்த மாதிரி யாருக்கா 2 பேருக்கும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட? இருக்குது சாமி. 2 பேருக்குமே இருக்கு. ஆமாங்க சாமி, தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குது. கண்ணே இதை பாரு. அதான் என்னடா இது கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு அலர்ஜிக்கும் சம்மந்தப்படுத்துறாருன்னு நிறைய பேர் நினைக்கலாம். இது நான் அந்த சாபம் சொல்றேன்ல, அதோட விளைவுகள். அதே மாதிரி சொல்றேன் கண்ணு. அதே மாதிரி கண்ணு கீழே கருவளை வந்துடும். அது முடி கொட்டும். இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குடா கண்ணு. நான் சிம்பிளா மந்திரம் சொல்லி இதுக்கு விடிவு சொல்ல முடியாது. நீங்க பாக்குறது தான் கண்ணு நல்லது. சரிங்க சாமி. எங்களுக்கு வீட்டுல சாபக்கேடு இருக்கு, முன்னோர்களின் சாபக்கேடு இருக்குது சாமியார் இடத்துல எல்லாம் சொன்னாங்க சாமி. ஆனா நான் சாமிக்கு குருவா இருக்கிறேன், பத்திரிகை ஆட்டாவுக்கு குருவா இருக்கிறேன். அங்கதான் அது முறைப்படி போகணும். எப்படின்னா, மம்மி ஊர் போகணும். ஃபர்ஸ்ட் மம்மி ஊர் போயிட்டு சிவனுக்கு 8 தீபம் போட்டு குருவாயூர் போய் தரிசனம் பண்ணணும். குருவாயூர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி சன்னிதானத்துக்கு பின்னாடி பாதசாரி அம்மன் இருக்கும். பாதசாரி அம்மன் இருக்கும். அந்த அம்மனை தொட்டு கும்பிடணும். பாதசாரி அம்மாவா? ஆமா சாமி. அது எந்த பக்கத்துல இருக்கு? எந்த சாமி கிட்ட இருக்கு? குருவாயூர் போறீங்களா? குருவாயூர் சாமியை கும்பிட்டீங்களா? சுத்தி வரும்போது இருங்க ஊட்டியம்மா இருங்க. சுத்தி வரும்போது சாமி கும்பிட்டதுக்கு பின்னாடி கர்ப்ப கிரகத்துக்கு பின்பக்கம் சுத்தி வரும்பொழுது
ஓஹோ, சுத்தி வரும்போது பின்னாடி பின்பக்கம் இருக்கு பாதசாரி அம்மன்ட்ட. அதாவது படுத்துக்கிட்டு இருப்பாரு விஷ்ணு, அம்பாள் காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அம்பாலை தொட்டு கும்பிட்டுட்டு அங்க இருந்து நீங்க தன்வந்திரி கோயில் ஒண்ணு இருக்கு, திருநெல்வாய் அப்படிங்கிற ஊரு. திருநெல்வாய் அந்த ஊர்ல தன்வந்திரி கோயில் இருக்கு, அங்க போய் கும்பிடணும். அங்க கும்பிட்டுட்டு திருப்பியும் வந்து குருவார் தரிசனம் பண்ணணும். திருச்சியில் இருக்கா சாமி? புரியலமா? எந்த இடத்துல இருக்கு சாமி அந்த கோயிலு? எது? திருநெல்வாய் என்ற ஊரு. திருநெல்வாய். ஆமா, அது புரியுதுங்களா? அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்து குருவாயூரை கும்பிடணும். ஆமா, முதல்ல கும்பிடுறீங்க, பாதசாரி அம்மனை பாக்குறீங்க, திருநெல்வாய் போறீங்க, தன்வந்திரியை பாக்குறீங்க, திருப்பியும் வந்து குருவாயூர் வந்து தரிசனம் பண்றீங்க. முதல்ல மம்மியூர்ல தீபம் போட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியலமா. சாமி கும்பிடணுமா சாமி? ஐயோ ஆண்டவா, சாமி கும்பிட வேணாமா? ஒரு இந்தமா கண்ணு, சாமி கும்பிட்டு வர்றதுதானே வழிபாடு. கும்பிடுமான்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா எங்கிருந்து கல்யாணம் வருது? என்ன பிள்ளைங்களா போங்க. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. இதை விட எளிமையா எப்படி ஐயா சொல்லுங்க? இல்லை, படிக்காதவங்க தான் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடணுன்னு தெரியும். இல்லை இல்லை, அறியாமையில் இருக்கும்போது இப்போ 2 பேருமே அறியாமையில் இருக்கிறவங்க தான். ஏன்னா அரவணைச்சி இல்லாமல் தானே வளர்ந்த பிள்ளைகள். அதனால வரக்கூடிய அறியாமை, இந்த அறியாமை போக்கணுங்கிறதுக்கு தான் தெளிவான நம்ம ஒரு வழிபாடை சொல்கிறோம். இது அகத்திய பெருமான் வழிபட்டது ஐயா, அது சாதாரண விஷயம் கிடையாது. போயிட்டு திரும்ப வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு நிறைய காரணம் இருக்கு ஐயா. ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்தேன். இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரர், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரர், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள்,
நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர். வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்மசங்கம் நிகழ்ச்சிகளில் போகலாம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன இலைகள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை வாங்கி வச்சு வழிபடுங்க. அந்த நாணயம் நீங்கள் அது கொஞ்சம்தான் இருக்குது என்பதனால அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் QR கோடு இருக்கும் பாருங்கள், அதில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எதில் வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ 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 சுவாமிஜி. அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? யாருக்காக கேட்க போகிறீங்க? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. நான் திண்டுக்கல் பேசுறேன். எங்கேருந்து கண்ணா? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்ல இருந்து. யாருக்காக கேட்க போகிறோமா? எங்க அம்மா வீட்டுக்காக கேட்க போறேன். அம்மாவுக்கா? அம்மா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இன்னும் கல்யாணமே ஆகுது. புரியலடா கண்ணா. அம்மா குடும்பத்திலையா? அம்மா கூட பிறந்தவங்க 4 பேரு சுவாமி. சித்தி இல்லாமா? என்ன சார்? உங்க அம்மா கூட பிறந்தவங்களா? என் கூட பிறந்தவங்க. என் கூட நாட்டு மட்டும் என்னோட சேர்த்து 5 பேரு. சரி. அதுல எனக்கு மட்டும்தான் சுவாமி திருமணம் ஒரே ஒரு பொண்ணு குழந்தை தான் இருக்கு எனக்கு. சரி. எனக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 48 முடிஞ்சு இப்ப 48. சரி. எனக்கு இந்த அண்ணன் இருந்தாங்க, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. சரி. இவங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல. அதுல ஒரு தம்பி தான் சமீபத்துல இறந்து ஒரு 6-7 மாசம் சுவாமி. பொறுமையா பேசுமா. அவசரப்படாது. நான் தான் கேட்டு அவசரப்படாது. ஏன்னா சரியா கேட்க மாட்டேங்குது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னோட கூட பிறந்த 2 அண்ணன் ஒரு தங்கையா? ஒரு தம்பி ஒரு தங்கை. ஒரு தம்பி ஒரு தங்கை. ஆமாங்க. உனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருக்கும் கல்யாணம் ஆகல? இல்ல, ஒரு தம்பி நடந்து இப்பதான் 7-8 மாசம் ஆகுது சுவாமி. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க சுவாமி, அவருக்கு அவர் 2 மாசமா என்ன ஆச்சுன்னு சொல்றீங்க? அவருக்கு வந்து இறந்துட்டாரு சுவாமி. இறந்துட்டாரா? ஆமாங்க சுவாமி. எப்படி? அவர் உடம்புக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்தது. சரி. அதனால திடீர்னு ஒரு சரி, என்ன கேட்க வரீங்க? இல்ல, அவங்களுக்கு எதுனால யாருக்குமே இன்னும் திருமணம் ஆகல. அம்மாவும் உடம்புக்கு முடியாம இருக்காங்க. எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. சரிம்மா. இருக்காங்க. ஒரு தங்கச்சி வீட்டுல இருக்கு. என்னம்மா? ஒரு தங்கச்சி வீட்டுல இருக்கு. 2 அண்ணன் ஒரு தங்கச்சி வீட்டுல கல்யாணம் ஆகாம இருக்காங்க. சரி. அதேதான் தெரியல. இப்ப நான் யாருக்கு சொல்லட்டும், அது சொல்லுங்களேன். எங்க அம்மா குடும்பத்துக்கு எதனால அப்படி இருக்காங்க கண்ணு? இதுக்கு காரணம் நிறைய இருக்கு. சரிங்க சார். உன்னோட திருமணமே எப்படி நடந்தது? அதுமே ரொம்ப போராடிதான் நடந்துச்சு. திருமணத்திலேயே சண்டை வந்தது இல்ல? ஆமாங்க சுவாமி, வந்தது. சண்டை வந்து நிக்கிற அளவுக்கு போச்சா? வந்துச்சு சுவாமி. அதுக்கப்புறம் தானே நடந்தது? ஆமாங்க சுவாமி. இன்ன வரைக்கும் அது நடந்துச்சே தவிர நீயும் போராட்டமா தான் வாழ்ந்துட்டு இருப்ப. ஆமாங்க சுவாமி. இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குடா கண்ணா. இதுதான் எளிதில் தீர்வு எடுத்துறதோ சிம்பிளா போன்ல சொல்லிட்டு பண்ணிட முடியாது. குடிகள் நலம் பெற அப்படின்னு நம்ம சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு யூடியூப்ல போடு. அதுல குடிகள் நலம் பெறன்னு ஒன்று வரும். அதை முதல்ல செய்துட்டு எப்படியாவது பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த 3 பஞ்சமி 3 அமாவாசை பற்றிலை யாகத்துல 3 பஞ்சமியில பூசணி தீபம் இதை நீ வந்து ஆசிரமத்துல போடு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு வரும். ஆனா குடும்பத்தோட வந்து போட்டீங்கன்னா நல்லது. அம்மா முடியலன்னா இருக்கட்டும், முடிஞ்சவங்க வந்து தலையிட்டு போடுங்க. போடும் பொழுது வம் லகார நிவர்த்தி சக்தி சித்திரஸ்து. ஓம் வம் லகார சக்தி சித்திர நிவர்த்தி சக்தி சித்திரஸ்து இந்த மந்திரம் வந்துடும். ஒவ்வொரு தீபம் போடும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு போடணும். அதே மாதிரி வெத்தலையில ஜும் சஹன் மந்திரம் எழுதி எடுத்துட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணி யாகத்துல போடணும். இதை செய்திங்கிறது தான் ஒரே வழி. செலவு இல்லாம சொல்றேன். வந்து போறதை தவிர
சரிங்க இது உங்களுக்கு எல்லா பலனும் கொடுக்கும், எல்லா நிவர்த்தியும் கொடுக்கும். வந்து பண்ணி பயனடைங்க. சரிங்க சாமி. இப்போ எனக்கு நல்லது. தொடர்ந்து இருக்காங்க ஐயா. ஹலோ ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? பொள்ளாச்சியில இருந்து புஷ்பா பேசுறேங்க சாமி. புஷ்பாம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? சாமி எங்க வீட்டுக்காருக்கு கேட்குறீங்க. அவர் பேர் என்ன, வயது என்ன? விஜயகுமார் சாமி. அதுக்கு முன்னாடி இப்ப நான் 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேங்க. என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஆசை. சீரும் சிறப்புமா, குறையில்லாத நிறையோடு தாயும் சேயும் நலமா வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாமி. சொல்லுடா கண்ணா, எவ்வளோ கடன் வச்சிருக்காரு, என்ன வயசு அவருக்கு? சாமி அவருக்கு வந்து 36 ஆகுதுங்க. சரிம்மா. அவருக்கு வந்து பெயிண்டிங் வேலை தான் சாமி செய்யறாருங்க. சரி. இப்ப அவர் நிரந்தரமா வேலை இல்லைங்க சாமி. வேலைக்கு போனாலும் 10 நாள் வேலை இருக்கு, அதுக்கப்புறம் வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறாருங்க. சரி. அதுக்கு என்ன பண்றதுங்க சாமி? நிரந்தரமா வேலை இது பண்ண. நகை எல்லாம் எடுத்து போய் வச்சுட்டாரா? ஆமாங்க சாமி, நகை பேங்க்ல இருக்குது, அப்படியே ஃபுல்லா போயிடுச்சுங்க. கடன் மேல கடன் பண்ணி அது நான் எங்களால சொன்னேனே கடனா இருக்காருன்னு. ஆமாங்க, அடைக்கவே சரி, முடியல. முதல்ல அவருக்கு விஜயகுமார் பேர் வேண்டாம், சரிங்க சாமி. அவரை மாத்திட்டு விஜயவேந்தன் இருக்கட்டும். ஓகேங்க சாமி. ஆனா அவர் செய்ய மாட்டாரு, நீ தான் செய்ய வைக்கணும். கண்டிப்பாங்க. அது டெய்லி விநாயகப் பெருமானுக்கு சரிங்க சாமி. ஒரு செவ்வளரி பூ கையில வச்சுக்கிட்டு சரிங்க. ஓம் கம் வரவரத சர்வஜனமே கணநாதாய வசமானய ஸ்வா, இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இதுவும் அவர் செய்ய மாட்டார். சரிங்க. இருந்தாலும் என் கடமை நீ கேட்டதுனால நல்ல பிள்ளையா இருக்கு, அதனால சொல்லிட்டேன். சரிங்க. இதை ரெண்டும் கடைபிடிச்சாருனாவே அவருக்கு நிறைய மாற்றம் இருக்கும். கண்டிப்பாங்க. முதல்ல பேரை மாற்றி அவருக்கு ஒரு மாற்றம் வந்த பிறகு அவரை அழைச்சிட்டு வந்து என்கிட்ட பார்த்துக்கோ. சரிங்க சாமி, கண்டிப்பா. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டே வந்துடும். இதான் ஐயா, இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அந்த பிள்ளையின் வழியாக அவருக்கு நேரம் வருது. நாம் நிறைய காலர்ஸ் இந்த மாதிரி அவர் செய்ய மாட்டாருமோ, அப்புறம் பரிகாரம் சொல்லி என்ன நேரம் வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சொல்லணும்னு தோணுதே தவிர அதை கட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. சரியாக ஒருவேளை நடந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லையா, அந்த பெண்ணோட அந்த பக்தி அவனோட கர்மா, அவனுடைய நிவர்த்தி. எப்பவுமே கணவன் செய்யக்கூடிய பாவச் செயல்கள் எல்லாம், நான் சொல்கிறது சாஸ்திரம் சித்தாந்தம், மனைவிக்கு பாதிப்பை சேரும் ஐயா. மனைவி செய்கின்ற பாபமாகப்பட்டது கணவனை அணுகாதான். அதனால தான் பெரிய பிரச்சனையே இப்போ நிறைய விஷயங்கள். ஆனால் ஒரு சில நேரத்தில் மொத்தமாளுக்கு அது வேறு மாதிரி போயிருங்கிறதும் சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ நான் பார்த்துருக்கேன் ஒரு சில ஜாதகங்கள் நம்ம பார்க்குற நேரமே இருக்காது, ஆனால் வந்துட்டுருப்பாங்க. அப்போது யார் கூட வந்தீங்க நீங்கள் நம்ம கேட்டால், நான் இவங்களோட வந்திருக்கேன், நான் அம்மாவோட வந்திருக்கேன், மனைவியோட வந்திருக்கேன், இல்லை யாரோ ஒரு நண்பரோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் யோசிப்பேன், அந்த நண்பரோட ஜாதகத்தை கொடு அப்படின்னு வாங்கி பார்த்தா இவனுக்கு விமோசனம் தரக்கூடிய நேரமாக இருக்கும் அவனுக்கு. அவர் அழைச்சிட்டு வந்ததுனால. ஆமாம், இல்லைன்னா அவரெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம் ஐயா. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுவான், நம்ம காசுக்காக தான் பார்க்குறோம். ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம யாரையும் இப்போது நம்ம நேரலைவரிசையில் சொல்கிறோன்னா வேறு வழி கிடையாது. சும்மா ஒரு போலியான தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும், செய்ய மாட்டேங்க. என்ன அறுதி இட்டு செய்யணுமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். முடிந்தவரை பின்பற்றுறவங்க பயனடையட்டும். நம்ம புத்தகம் உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. புத்தகத்தை நம்ம படிக்கிறாங்க, பயனடைகிறாங்க. அப்போ நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போது பார்க்கறதுங்கிறத நம்ம இந்த 1 மணி நேரத்தில் இறைவனுடைய அங்கீகாரம் எப்படி இருக்குது பாருங்கள், அதுக்காக சொல்கிறேன். அதுபோல் இந்த 5 இலை விநாயகர் சதுர்த்தி சொன்னதும் அதுதான். அதிலெல்லாம் சூட்சுமம் இருக்குது. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தே கொடுத்துருக்காங்க, நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. எந்த விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த 5 இலையை நான் சொல்லலை, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சொல்கிறேன். ஏன்னா காலத்தின் சூழல் போக போக சிறு சிறு அழிவுகளை நோக்கி நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுக்குமே அந்த அழிவு நோக்கி போகக்கூடியதுக்குமே அது நல்லது. ஆமாம் ஐயா, 436 யுகம் கலியுகம் ஐயா, இருக்கிறதுலே சொற்பமான யுகம். அதில் நாம் சுமார் 200 சில்லறையே கலந்துட்டோம். இன்னும் குறைஞ்சதான் இருக்குது, 100-150 யுகங்கள் தான் இருக்குது. இது ஒரு எண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த விஷயத்தினால நமக்கு பிரச்சனைகள் அழிவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இது மாதிரி வழிபாடுகள் நமக்கு நிச்சயமான ஒரு பலனை தருவோங்கிறது தான் ஐயா அது விஷயம். அடுத்த கேள்வி கேட்க முடியாமல் போயிடுச்சு ஐயா.
வட்டம் வேற போட்டுட்டாங்க. வருகின்ற 2/9 திங்கட்கிழமை அமாவாசை, வெற்றிலையாகம் பிரகிருதியாகம் பங்கு கொள்ளுங்க. 7/9 வளர்பிறை பஞ்சமி பகல் 3:40 தொடர்ந்து அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற. 2 ஒரு அற்புதம், சதுர்த்தி முடிஞ்சு பஞ்சமி, அற்புதமான நாள், பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதயத்திலே